வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் தினசரி பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வந்திருந்தது. அதில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும், 186 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸையும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் வந்துருவார். இப்படி எல்லாம் பல விதமான கருத்துக்களை சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக இருந்தால் தான் 186 சீட்டுகள் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி தான் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சைதை துரைசாமி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும், அதே சமயத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு பேசினார். உடனே கேபி முனுசாமிலாம் டென்ஷன் ஆகி குதிச்சு போய் சைதை துரைசாமிலாம் வந்து என்ன ஒரு அதிமுக காரரா அவர் வந்து என்ன செயல்பட்டார் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பித்தார். அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வாங்கி கொடுத்ததும் சைதை துரைசாமி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கமாக கொடுத்தாரு. அப்புறமா கேபி முனுசாமி அப்புறம் ஆஃப் ஆகிட்டார். சைதை துரைசாமியெல்லாம் வந்து அரசியலில் வந்து கொடி கட்டி பறந்தவர். அப்போல்லாம் இவரெல்லாம் ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னா அவர்லாம் கேபி முனுசாமி போல் லோக்கல் அரசியல் பண்ண விரும்பல அவர். இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. சைதை துரைசாமி சொன்ன மாதிரி தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸை போய் சந்தித்து பேசிட்டு வந்தார். பாமகவையும் பிஜேபிக்குள்ளே இழுத்துட்டு வர்றதுக்கான முயற்சி இருக்குது. ஏற்கனவே அவங்க பாஜகவோட தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ராமதாஸுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பாஜக மேலிடத்தோடு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் பதவி தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கல அவங்க. அதனால் இப்போ ராஜ்யசபா எம்பியும் காலி ஆகுது ஜூலை மாதத்தோட. இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், அதிமுக கொடுக்காது, பாஜக வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற பல டிமாண்டுகளை வச்சுருக்கிறாரு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பாஜக மேல் இடத்தோட வந்து சைதை துரைசாமி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியெல்லாம் உருவாகணும். வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. இப்போ பாமகவை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஏற்கனவே தேமுதிகவில் வந்து பிரேமலதா கூட ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. பிரதமர் மோடி வந்து என்னுடைய சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பேசி நிறைய விளக்கம்லாம் கொடுத்துருக்குறாங்க. பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தாரு பிரதமர் மோடி. விஜயகாந்த் என் கணவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர், என் கணவரை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புகழ்ந்து பேசினார் அப்படிலாம் சொல்லிட்டு கடந்த முறை பாஜகவோட கூட்டணி வைக்காமல் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாஜகவோட நெருக்கமாக போகிறாங்க. பிரதமர் மோடி வந்து எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இந்த 4 பேரும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட்டணியை வலுப்படுத்தினோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க இருக்கிற அந்த எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து யார் வரணும்? சீமான் வரணும். சீமான் வந்தார்னா நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீமானோட சைதை துரைசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டு வங்கி இருக்குது. இப்போ ஈரோடு கிளைகளெல்லாம் ஜெயிச்சு ஒரு 12% மேலே வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அந்த 12% அவருக்கு கிடைக்குமா அப்படின்னா நார்மலாக அவருக்கு 8% வாக்குகள் கிடைக்கும். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தாண்டி பார்த்திங்கன்னா தமிழர் வெற்றி கழகம் விஜய் வேறு வந்திருக்கிறாரு. அதனால் வந்து சீமானோட ஓட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8லேருந்து ஒரு 5% வரும், 5% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் யாரும் பெருசாக வந்து சீமானுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள், பல இக்கட்டான சூழ்நிலைகள், திராவிட இயக்கங்களை மட்டுமே எடுத்து போட்டி போட்டார்னா அவர் வந்து மாநில அந்தஸ்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சீமானோட எதிர்ப்பாக பார்த்திங்கன்னா விஜயும் வந்து நிற்கிறாரு. விஜய் நிற்கிறனால இப்போ அவர் கூட்டணி வச்சா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கே வந்திருக்கு, சீமானுக்கே வந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் கரெக்டாக சீமானோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு சைதை துரைசாமி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தனித்து தான் போட்டி போடுவேன் அப்படின்னு வீம்பாக இருந்தார்னா 5% வாக்குகளை தான் வாங்குவார். 5% அதுக்கு குறைவாக தான் வாக்குகளை வாங்குவார். அதுக்கப்புறமா தேர்தலை சந்திக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு இறங்கு முகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையுமே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீமானுக்கு சில எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையுமே இருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா பிஜேபியோட அதிமுக, பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 2016 அதிமுக எவ்வளவு 130+ தொகுதிகளை ஜெயித்த மாதிரி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு நாளிதழோட ரிப்போர்ட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக 90லேருந்து 100 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமிக்காக கிடைக்காது, ரெட்டை இலை சின்னத்துக்கும் மீதி கூட்டணி கட்சிகளோட பலத்தினாலும் தான். ஒருங்கிணைந்த அதிமுக இதில் இருக்கணும்.
இவங்க சொல்கிற மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை அப்படின்னா சைதை துரைசாமி அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு படித்து அதை வந்து பாஜக பார்த்துக்குவாங்க. இன்னும் தொகுதி பங்கீடு அது இதெல்லாம் பேசும்போது கண்டிப்பாக வந்து பாஜக அந்த விஷயங்களை வந்து மனசில் வச்சு எடப்பாடி பழனிசாமிகிட்ட காய் நகர்த்தி தான் அவங்க வந்து பேசுவாங்க. இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டேஞ்சர் தான். இந்த கணக்கு பிரகாரம் தான் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து 90லேருந்து 100 தொகுதிகளை வந்து வரைக்கும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் வந்து பாஜக வந்து 25லேருந்து ஒரு 30 தொகுதிகளை வெற்றி பெற முடியும். இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சரியாயிடுச்சா, 117 தொகுதி இருந்தால் தான் தனி மெஜாரிட்டியில் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் 90லேருந்து 100க்குள்ளே தான் வரும் அப்படின்னம்னா பாஜகவோட ஆதரவு வேணும், டிடிவி தினகரனோட ஆதரவு வேணும், பாமகவோட ஆதரவு வேணும், இப்படி பல கட்சிகளோட ஆதரவு வேணும், சீமானோட ஆதரவு கூட வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பாஜக சொன்னது கரெக்டாக வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் பிஜேபியோட பி டீம் அந்த டீம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சீமானும் வந்துட்டார் அப்படின்னா 200 தொகுதி வரைக்கும் அடித்து தூக்கி விட்டுறலாம். எப்படி 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறது மிக வலுவான ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. திமுக வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. எதிர்கட்சியாக விஜயகாந்த் தான் உட்காந்துருந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த தேர்தல் 2026 தேர்தலில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி ஒரு 200 தொகுதிகளை வெற்றி பெறும். திமுக தானே சொல்லிகிட்டு இருக்கு நாங்கள் 200 தொகுதியை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தானே சொல்லிகிட்டு இருக்குது. அப்படின்னா விஜய் ஒரு சைடு ஓட்டை பிரிப்பார், திமுக ஓட்டை தான் பிரிப்பார். அவர் திமுகவுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காரு. அதே போல் திமுக வந்து இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு ஒரு அதிருப்தியில் இருக்குது. அமைச்சர்கள் கூட வந்து இந்து மக்களை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரச்சாரத்தப்போ முன்னெடுப்பாங்க. அவங்க மேலெல்லாம் இப்போ அமைச்சர் பொன்முடியெல்லாம் பேசினதுக்கு கட்சி பதவியை மட்டும் பறிக்கிறாங்க, அமைச்சர் பதவியை பிடுங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது இப்போ நயினா நாகேந்திரலாம் அதை பற்றி வந்து பேசுகிறாரு. ஆனால் அண்ணாமலையாக இருந்திருந்தாருன்னா உடனே இப்போ பொன்முடிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ நயினா நாகேந்திரன் அந்தளவுக்கு செயல்படலை. அவர் அதிமுகவோட நாங்கள் கலந்து ஆலோசித்து பொன்முடி மேட்டரில் வந்து ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கூட ஒரு டேட்டிக்ஸ் தான். அதிமுகவோட நாங்கள் கேட்டு தான் கூட்டணி கட்சியோட கேட்டு தான் நாங்கள் போராட்டமே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி திமுகவோடையும் கூட்டணி வச்சுருக்கு, அதிமுகவோடையும் கூட்டணி வச்சுருக்கு. 2001லையும் சரி 2021லையும் சரி 2 கட்சியுமே ஆளும் தரப்பாக இருந்த பிறகு இந்த கட்சியோட வந்து கூட்டணியை வந்து வச்சிருக்கிறாங்க பாஜக. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ஆளுங்கட்சியோட ஒரு அதிருப்தி இருக்கும்ல, அந்த அதிருப்தினால் பாஜக பெருசாக செயல்படவே முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இவங்க தோற்றுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இப்போ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியோட கூட்டணி வச்சு இவங்க தேர்தலை சந்திக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு பாஜகவுக்கு வலுவான ஓட்டு உழுகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி மூலமாக வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேபி முனுசாமிக்கு இப்போயாவது புரியுதா சைதை துரைசாமி எப்படிப்பட்ட நபர், எப்படிப்பட்ட ஆள், எங்கே இருந்தெல்லாம் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ கேபி முனுசாமிக்கு புரிஞ்சிருக்கும். சைதை துரைசாமியெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டார். அவர் வந்து இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவர், அவர் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். சைதை துரைசாமி எப்படிப்பட்ட அரசியல்வாதி அப்படிங்கிறது இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பாஜக அதிமுகவோட ஒரு டையப்பு, அப்புறமா இப்போ பாமகவோட ஒரு டையப்பு, சீமானோட ஒரு பேச்சுவார்த்தை, ஏற்கனவே டிடி தினகரன், தேமுதிக இவங்க எல்லாமே பாஜகவோட ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதை வச்சு தான் அந்த நாளிதழில் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. 186 தொகுதிகள் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வெற்றி பெறணும்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும். இதுதான் சைதை துரைசாமி ஆரம்பத்துலேருந்தே சொன்னார். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க. அப்படி உருவாக்குனா தான் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெற்றி, இந்த இமாலய வெற்றி, திமுகவுக்கு எதிராக இமாலய வெற்றி பெறுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கலை அப்படின்னாலும் இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணாது. கூட்டணி கட்சிகள் வேணால் வெற்றி பெற முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.